தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காரைக்குடி தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் ஏற்பட்ட வன்முறை கலவரம், இது எல்லாம் நம்ம இதில் அதிர்ச்சி அடைகிறதுக்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக அப்படின்னாலே கலவரம், திமுக அப்படின்னாலே கொலை, திமுக அப்படின்னாலே கொள்ளைக்காரன், ஊழல், இதுதான். அதனால காரைக்குடியில் நடந்தது என்னமோ எதிர்பார்க்காத ஒன்றெல்லாம் இல்லை, எதிர்பார்த்தது தான். அதுவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த தொகுதியில் நிற்க போறாங்கன்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமா அவங்க இதுக்கெல்லாம் தயாராவாங்க அப்படிங்கிறதுமே நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நெறியாளர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வேற யார் மேலேயாவது எரிஞ்சிருந்திருக்கலாம், வேற யார் மேலேயாவது வன்முறையை பண்ணியிருந்திருக்கலாம். நெறியாளர் மீது மைக்க கொண்டு அடிச்சு அவருக்கு தலையில பலத்த காயம். இது எதற்காக, எதனால ஊடகவியலாளரை, அதுவும் நெறியாளரை எதற்கு அப்படின்னா, கடந்த விவாத மேடையில் அவர் சொல்றாரு, ராமநாதபுரத்தில் நடந்த விவாத மேடையில் அந்த நெறியாளர் ராஜேஷ் சொல்றாரு, நாங்கள் திருவள்ளூர் தொடங்கி கடைசியாக முடிச்ச தூத்துக்குடி விவாத மேடை வரைக்கும் மொத்தம் ஒரு 25 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் இந்த விவாத மேடை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அப்படியே போட்டுட்டு எல்லாரும் மாதிரி போயிடாம, அவங்க உட்கார்ந்திருந்த இருக்கையும் தாண்டி மற்றவங்களும் உட்கார்ந்திருந்த நாற்காலியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, அங்கே கிடக்கிற தண்ணி பாட்டிலு, மற்றபடியான பேப்பர், இந்த குப்பைகளெல்லாம் புறக்கி ஒழுங்கு பண்ணிட்டு, அவங்க எப்பயும் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடுகளில் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பதிவை வெளியரங்கமாக சொல்றார். நான் 4 விவாத மேடைகளுக்கு முன்பதாக சொல்ல நினைச்சு எனக்கு நேரம் இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. அதனாலதான் இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, இது மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது திமுக காரனுக்கு தெரியும், அதிமுக காரனுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு ஊடகம், விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஊடகம், அந்த ஊடகத்தினுடைய நெறியாளர் வெளிப்படையாக 25 கூட்டங்களிலும் நாம் தமிழர் இவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொண்டது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தாக்கம் பாருங்க. இதை தாண்டி சேங்கை மாறன் அந்த இடத்திற்கு வந்ததே திட்டமிட்டு தான் இந்த கலவரம் நடத்தப்பட்டது. இது ஒன்றும் ஏதோ பேசுனதுனால கோபமோ அப்படிலாம் ஆற்றாமையோ கிடையாது, திட்டமிட்டது. அதுவும் தம்பி இடும்பவனம் கார்த்திக் அங்க பேச வர்றான்னா கேள்வி அப்படி இருக்கும், விவாதம் தெரிக்கும், பதில் சொல்ல முடியாது, ஓடணும், அப்படி இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு திட்டமிட்ட ஒரு கலவரம் தான். அந்த திட்டமிட்ட கலவரத்துல முதல் சுற்றுலையே ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, பேசுறதுக்கு அடுத்த சுற்றுல பதில் இல்லை. 2வது சுற்று இடும்பவன கார்த்திக் வரும்போது கிழிச்சு தொங்க வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க பாருங்க, அந்த சிவகங்கை மாவட்டத்தில் அந்தந்த கட்சி என்ன செஞ்சிச்சுன்னு சொல்றதுதான் அந்த விவாத மேடை முதல் சுற்றுல. அப்ப வரிசையா அடிக்கிட்டு வர்றாங்க. அழகப்பா பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவே நடக்கல, நாம் தமிழர் கட்சி போராட்டங்கள் பண்ணி தான் நடத்த வச்சுச்சு. அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விடுதிக்கு பேருந்து வசதி இல்லாம இருந்துச்சு. அந்த பேருந்து வசதிக்கு நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுத்துச்சு, அதை செஞ்சு கொடுத்துச்சு. கோவிலூர் கெமிக்கல் ஃபேக்டரி, நீங்க காரைக்குடி போனீங்கன்னா அந்த வழியை கடக்கும் போதே மதுரையில இருந்து போறப்ப, திருப்பத்தூர்ல இருந்து போறப்ப நீங்க அந்த கெமிக்கல் ஃபேக்டரியை தவிர்க்காம போக முடியாது. அந்த இடம் போகும்போதே ஒரு அழுகின முட்டை வாடை அந்த இடத்துல அடிக்கும். இது வெகு நாளைய கோரிக்கை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 ஆண்டுகளான கோரிக்கை அந்த காரைக்குடி மண்ணில் உள்ளவங்களுக்கு. அப்ப அதற்கான போராட்டங்களை நாங்க என்ன முன்னெடுத்தோம்னு எடுத்து வைக்கிறாங்க. வரிசையா சொல்லிக்கிட்டே வரும்போது, சூர்யா மணமயில் மன்றம், வேற ஒண்ணும் இல்ல, மணமயில் மன்றம்னா ஏதோ உட்கார வச்சு கூப்பிட்டு வச்சு சிரிப்பாயின்னு நினைக்காதீங்க. எலைட் பார் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். சௌரியமா உட்காந்து குடிக்கிறது. டாஸ்மாக்ல நீங்க வாங்கிட்டு தான் போக முடியும், வாங்கிட்டு போய் ரோட்ல உட்காந்து குடிக்கலாம், இல்லைன்னா மறைவா ஏதாவது முள்ளு செடிகளை போய் உட்காந்து குடிக்கலாம், இல்ல வீட்டுக்கு கொடுத்துட்டு போய் குடிக்கலாம். ஆனா இந்த எலைட் பார் இருக்கு பாருங்க, இந்த மணமயில் மன்றம்ங்கிற பேர்ல சட்டத்தை அப்படி பயன்படுத்துறாங்க. மணமயில் மன்றம்னா அதுல ஒரு பிரிவுல இதை வச்சுக்கலாம், அதுல உடற்பயிற்சி செய்யக்கூடியது இருக்கும், ஒரு சின்ன உள் விளையாட்டு விளையாடக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். இதுல ஒன்று இப்படிப்பட்டதெல்லாம் சேர்த்துதான் மணமயில் மன்றம். அதுல ஒரு பிரிவாக உட்கார்ந்து குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல சட்டம் இருக்கு போல. அந்த சட்டத்தை கண்டுபிடிச்சு மணமயில் மன்றம்ங்கிற பேர்ல இந்த திமுக காரன் காங்கிரஸ்காரன்லாம் இந்த பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, சௌரியமா ஏசியில உட்காந்து வேணுங்கிறத வாங்கி தின்னுக்கிட்டே குடிக்கலாம், ரொம்ப நேரம் உட்காந்து பேசலாம், பொழுதுபோக்க கழிக்கலாம், குடிச்சுக்கிட்டே கழிக்கலாம், வேற ஒண்ணும் இல்லைங்க. சௌரியமா உட்காந்து குடிக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன். இதை யார் நடத்துறானா,
எல்லா இடங்கள்லையும் அந்த திமுக காரன். ஏற்கனவே அதிமுக காலத்தில் இருந்துச்சுன்னா அதிமுக காரன், அதுவும் 2021க்கு பிறகு மணமகிழ் மன்றங்கள் எத்தனைங்கிறது கண்ணுக்கே நம்மளால விட்டு எண்ண முடியாது, விரல் விட்டு எண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒரு தெருவுக்கு 4 மணமகிழ் மன்றங்கள். அப்ப இதையெல்லாம் குறித்து அங்க பேசப்படுது. அது ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடி அவரை பத்தி பேசும்போது, அவர் இந்த மாதிரி மணமகிழ் மன்றங்களை வச்சு நடத்துறாரு, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு பேசி இத்தனையும் உடைச்சு தள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுல கூடுதலா கனிம வளக்கொலையும் தொட்டு எடுத்துருக்காப்புல இடுமோன கார்த்தி. அப்ப அடுத்த சுற்று வரும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்லலைனாலும் ஏறி அடிப்பாங்கன்னு தெரியும். மொத்தத்துல கலவரத்தை உண்டு பண்ணணும்னு திட்டமிட்டு வந்திருந்த அந்த கோஷ்டி என்ன செய்யுதுன்னா, சேர தூக்கி வீசுது, கத்துது, கூப்பாடு போடுது, உழைச்சு விடுது. அவனுக்கு நோக்கம் என்னன்னா, இந்த விவாதம் நடந்துடக்கூடாது. இது ஒரு பக்கம். இதை காரைக்குடியில இப்ப இருந்தே பண்ணோம்னாதான் இவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது திமுகவுடைய திட்டம். இந்த பயத்தை காட்டுறது அதிமுக காட்டலாம், இந்த பயத்தை காட்டுறது கம்யூனிஸ்ட காட்டலாம், இந்த பயத்தை காட்டுறத காங்கிரஸ்காரன்ட்ட கேட்கலாம், நடத்தலாம். இப்ப பாருங்க, மாங்குடி காங்கிரஸ்காரரு, அந்த காங்கிரஸ் மாங்குடிக்காரர் கூட சேர்ந்து நீங்க என்ன வேலை பார்க்கறாங்க பாருங்க, மணமகிழ் மன்றம். ஒரு காங்கிரஸ்காரரை செய்யலாமா? திமுக காரே செய்வான். ஏன்னா இதை திறந்து விட்டதே, சாராயத்தை குடிக்க விட்டதே ஐயா முத்தமிழ் அறிஞர் மூதேவி அறிஞர் கருணாநிதி தான். அப்படிப்பட்ட அந்த கட்சியில இருந்து வரவே செய்யலாம். ஆனால் மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் கக்கன் இவர்கள்லாம் இருந்த ஒரு காங்கிரஸ்ல ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ்ல உள்ள ஒருத்தர் மணமகிழ் மன்றம் வச்சு நடத்துறாருங்கிறது தான் இங்க வேடிக்கையானது. இதுல எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அதுல இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு, இதெல்லாம் ரொம்ப அழகா நடக்கும். காசை வெட்டிக்கிறது, ஒட்டிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணுவான் திமுக காரனும் காங்கிரஸ் காரனும். ஏன்னா அவங்க தலைமை அப்படித்தான், இவனுடைய தலைமையும் அந்த மாதிரிதான் இருக்கும். இது போலதான் அந்த கலவரம் உருவாக்கப்பட்டது. இவனுக்கு என்னன்னா, பயமுறுத்திட்டா, ஆரம்பத்திலே பயமுறுத்திட்டா, காரைக்குடியில சீமானை வெல்ல வைக்காம பண்ணிடலாம், பயந்து ஓடிடுவாங்க, இனிமேல் பேச வரமாட்டான், பொதுக்கூட்டம் நடத்த மாட்டான், இந்த பயத்தை காட்டணும், உயிர் பயத்தை காட்டணும். இதெல்லாம் வேலையாட்டியா வச்சுக்க. 22 நாடுகள் சேர்ந்து நின்று புலிகள் இயக்கத்தை அழிக்கணும்னு போர் தொடுத்தப்ப கூட தோத்துருவோம்னு தெரிஞ்சும் கூட எதிர்த்து நின்ன மன்னாதி மன்னன் தேசிய தலைவனுடைய பிள்ளைகள் நாங்க. நீ வேணா செஞ்சு பாரு, பயந்து ஓடிடுவான் அப்படின்னா நீ செஞ்சு பார்த்தேன்னா இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, மக்கள் முத்தியில உன்னை உரிச்சு தொங்க விட்டாச்சு. ஏற்கனவே அஜித்குமார் கொலை வழக்கில் இந்த சேங்கை மாறனுடைய அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்ச வைக்கித்தனம் எல்லாமே வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப காரைக்குடியில இதே மொள்ளமாரித்தனத்தை, இதே திமுகவினுடைய அராஜகத்தை, அயோக்கியத்தனத்தை, ரவுடித்தனத்தை நீ காட்டுவேனா? எப்படி மதுரையில அழகிரி தொடர்ச்சி எரியப்பட்டாரோ அதனுடைய மறு உருவமா நீ நிக்கிறேங்கிறத இன்னைக்கு திமுக காரனை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த விவாத மேடையில் நடந்த கலவர நிகழ்ச்சி வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு உரிச்சு காமிக்கப்பட்டிருக்கு. அதனால நீ என்ன வேணா செய்ய, நீ என்ன வேணா கலவரம் பண்ணு, அது எல்லாமே திமுகவுக்கு பின்னடைவு தான் தரும். ஏன்னா தெரியுமில்ல அவனுக்கு திமுக பத்தி. சொந்த கட்சிக்காரன் இதே சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த தா கிருஷ்ணனை கொலை செஞ்சா மதுரையில. யாரு? சொந்த கட்சிக்காரனே. கடைசியில் என்னாச்சு? எல்லாரும் விடுதலைன்ட்டான். அப்ப தா கிருஷ்ணன் என்ன தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? காலையில் 5 மணிக்கு நடைபயிற்சிக்கு போகும்போது காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே நின்று அவராவே அறுவலை வச்சு வெட்டிக்கிட்டாரா? இந்த திமுகவினுடைய அயோக்கியத்தனம், அராஜகத்தனம், ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து இதையெல்லாம் மக்கள் மறந்து லேசா நகர போற நேரத்துல நாங்க அப்படிலாம் இல்லடா, நாங்க அப்படிதான்டா அப்படின்னு காட்டுறீங்க. லீலாவதி, கம்யூனிஸ்ட் தோழர் லீலாவதி, கவுன்சிலராக இருந்த லீலாவதிய பட்ட பகல்ல ரோட்ல வெட்டி கொன்னது இந்த திமுக. அது தெரியாதா? அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அவங்களுடைய சேர்ந்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் போய் நிக்கிற கேவலத்தையும் மக்கள் எல்லாரும் உணர்வாங்க. ஆனால் அதெல்லாம் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ். நீ காங்கிரஸ்காரன் அடிப்ப. ஏன் கருணாநிதி இந்திரா காந்தியவே மதுரை தெற்குவாசல்ல வச்சு கள்ள கொண்டு எரிய விடலை ஆளுகளை விட்டு. அதற்கு பின் நடந்த கலவரங்கள் தெரியாதா? அப்புறம் அவங்களுடைய கூட்டணி சேர்ந்தீங்க, இங்கிட்டு லீலாவதியை கொன்னீங்க, அப்புறம் லீலாவதியை கொன்னவை கட்சியோடைய கூட்டு வச்சுக்கிட்டீங்க. அவங்களும் வெக்கம் இல்லாம கூட்டணியில் நின்று சீட்டுக்கும் நோட்டுக்கும் அடிமைப்பட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சியும் உன் பயத்தை காமிச்சு, அதை காமிச்சு, இதை காமிச்சு மண்டியில வச்சுலாம் நினைச்சேனா நீ மண்ணதான் கவுவ. அப்ப மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது திமுக. நாங்க எப்பயும் ரவுடித்தனம் தான், நாங்க எப்பயும் கொள்ளக்காரன் தான், கொலகாரன் தான், நாங்க எப்பயும் அயோக்கிய பயில தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை காரைக்குடி மண்ணில் விதைச்சிருக்கீங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம்தான். இதை விட நாம் தமிழருக்கு மிகப்பெரிய பரப்புரை தேவையில்லை. ஏன்னா நீ தான் உடிச்சு காமிச்சியே நான் அயோக்கிய பையன். அப்ப அதை தாண்டி ஒருத்தன் போடுவானா? அங்க நிக்கிறது யாரு? அண்ணன் செந்தமிழன் சீமான்.
அந்த மண்ணில் நின்று வென்று போறாரா இல்லையான்னு பாரு. நீ வேணா பல சூழ்ச்சிகளை செஞ்சு பாரு, கலவரங்களை புகுத்தி பாரு, வன்முறை வெறியாட்டத்தை நீ ஆடி பாரு. வெல்றது யாருன்னு பார்ப்போம். சவாலா எடுத்துக்கோ, வெல்றது யாருன்னு பார்ப்போம். காரைக்குடி மண்ணில் யார் வென்று போறான்னு பார்ப்போம். அதனால திமுக இன்னும் மாறல, அதனுடைய போக்கு மாறாது. என்னைக்குமே அது அதோடைய இயல்புல தான் இருக்கும். அவங்க சித்தாந்தமே அயோக்கியத்தனம், ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, ஊழல், இதுதான். இதை தாண்டி திமுக எதுவும் கிடையாதுங்கிறத சேங்கை மாறன் அப்படிங்கிற மூலியமா மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.